ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த மினி பிளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, க்ளீனிங் இது தாங்க பார்க்க போகிறீங்க. ஸோ வீடு முழுக்க டீப் க்ளீன் பண்ண போகிறேன். பெருக்கி துடைக்கிறது தாங்க. அப்புறம் அடுப்பை சுத்தம் பண்ணணும் அண்டு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நிறையா வேலைகள் இருக்குது. ஏன்னா அனதர் 2 டேஸில் விநாயகர் சதுர்த்தி வருது. சரி, வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எவ்வளோ தான் துடைச்சாலும் நமக்கு அழுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. இப்போ தான் 2 வீக்ஸ் பிஃபோர் நான் மாப் வச்சு தொடச்சி விட்டேங்க. எகெயின் அந்த தண்ணி பார்த்தா அப்படி டார்க்காக இருக்குது, அந்தளவுக்கு அழுக்காக இருக்குது. நாங்கள் பால்கனியெல்லாம் ரொம்ப ரேர் தான் திறக்கிறது, மூடியே தான் கிடக்கும். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனை மட்டும்தான் ஒதுக்கி விடுவோம். பட் அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழுக்கு. இப்போது லிவிங் ஏரியா முடித்த பிறகு இப்போ டைனிங்கு, கிச்சனு, பெட்ரூம் இதை கம்பைன் பண்ணி நான் தொடச்சி விட்ருவேன் பெருக்கிட்டு. திங்ஸ் எல்லாம் அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் அப்படியே மாற்றி நீட்டாக க்ளீன் பண்ணி விட்ருவேன். இதை முடித்த பிறகு கிச்சனோட அந்த அடுப்பை சுத்தம் பண்ணி விடணும். ஏன்னா அது 2-3 நாளாக ஸ்கிப் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை முடிச்சிடலான்னு இருக்கேன். அண்டு சாமி ரூமும் இருக்குங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ சாமி ரூமையும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதை நாளைக்கு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வேலையே சரியாக போயிடுச்சுங்க. அப்படி என்ன சொல்கிறது, ஒரு 12:30 மணி வரைக்குமே எனக்கு அப்படியே டைம் போனதே தெரில. அவ்வளோ இதுவாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு லஞ்ச் வேலைகள் இருக்குது, அதை பண்ணணும். அதனால் சாமி ரூமை நாளைக்கு பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ ஒரு நாள் முன்னாடி சுத்தம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலும் அனதர் ஒரு 4 டேஸில் பாருங்கள் எண்ணெய் பிசுக்காகி ஒரு மாதிரி நசநசனாயிடும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அப்பப்போ க்ளீன் பண்ணி தான் வைப்போம். அதை மீறி நமக்கு அந்த என்ன சொல்கிறது, ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் அங்கங்கே பட தான் செய்யுது. ஸோ இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாத்ரூம் க்ளீனிங் இருக்குது. நான் மோஸ்ட்லி அதெல்லாம் காமிக்க மாட்டேன். நான் டக்குன்னு ஒரு 15-20 மினிட்ஸில் க்ளீன் பண்ணி அப்படியே குளிச்சுட்டு வந்துடுவேன் கையோட. ஸோ அதனால் அதை மட்டும் நான் காமிக்க வேணான்னு நினைப்பேன். மற்றபடி இந்த வீட்டு க்ளீனிங்கெல்லாம் காமிச்சா ஓகேன்னு தான் எனக்கு படும். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, மொச்சை குழம்புங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட மொச்சை குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் வெண்டைக்காய் ஃப்ரை, பாவக்காய் ஃப்ரை. என்னோடய பிக் வீடியோவில் நான் இந்த க்ளீனிங் வீடியோவிலேருந்து சமைக்கிற இது வரைக்கும் எல்லாமே நீட்டாக நான் போட்டு வச்சுருக்கேன். அப்லோட் பண்ணியாச்சு. போய் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஃபுல் வீடியோவை. ஸோ ரெசிபி எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக அடுப்பையும் சுத்தம் பண்ணி விட்டாச்சு. அடுத்து ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வர வேண்டியது தான். ஸோ சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் ஒன்றா நான் சேர்த்து வச்சு முடிக்கணும்னு இருக்கும். அதே சமயம் அதுக்கு ஒரு மூடை செட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த இளையராஜா பாட்டை கேட்டுக்கிட்டே எல்லாத்துக்கும் அதுதாங்க, சமையலுக்கும் சரி, க்ளீனிங்க்கும் சரி, எல்லாத்துக்கும் அந்த இளையராஜா பாட்டோ இல்லை எஸ்பி பாட்டோ எதுவோ அதை கேட்டுகிட்டே பண்ணோம்னா வேறு லெவல்.